ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நல்ல நாளில் ஒரு வேத வசனத்தை நாம் சிந்திக்கலாமா? என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். பரிசுத்த வேதாகமத்தில் யோவான் 1:9 நான் வாசிக்கிறேன். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று வேதம் சொல்லுகிறது. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசமடைய செய்கிற ஒரு வெளிச்சம், ஒரு ஒளி இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நானே உலகின் ஒளி என்று சொன்ன அந்த இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்துக்குள்ளே வரும் பொழுது, நம்முடைய இல்லத்துக்குள்ளே வரும் பொழுது, நம்முடைய சமுதாயத்துக்குள்ளே வரும் பொழுது, நம்முடைய குறைவுகளுக்குள்ளே வரும் பொழுது, நம்முடைய தேவைகளுக்கு மத்தியிலே வரும் பொழுது, நம்முடைய குறைவுகள் எல்லாவற்றையும் அவர் நிறைவாக மாற்றுகிறவர். எந்த மனுஷனையும், இருளில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மனுஷனையும் இதோ வெளிச்சத்துக்கு அழைத்து செல்லுகிறவர் நம்முடைய அருள்நாதர் இயேசு கிறிஸ்து. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் ஒருவேளை பல இருளிலே, பல சூழ்நிலைகளிலே, பல குழப்பங்களிலே, பல அமைதியற்ற சூழ்நிலையிலே, சமாதானமற்ற சூழ்நிலையிலே நாம் தத்தளித்து கொண்டு இருக்கலாம். இப்பொழுது அருள்நாதர் இயேசு தன்னுடைய காயப்பட்ட கரங்களை நமக்கு நேராக நீட்டி சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? உன்னை இருளிலிருந்து நான் தூக்கி எடுப்பேன், ஆச்சரியமான வெளிச்சத்துக்கு உன்னை நான் அழைத்து வருவேன். பாருங்கள், பரிசுத்த நற்செய்தியில வாசிக்கிறோம். சக்கேயு என்கிற மனுஷன் இருளிலே இருந்தான். சமுதாயத்தில் உள்ள எல்லா மக்களும் அவனை புறக்கணித்தார்கள். யாருமே அவனோடு பேச விரும்பவில்லை, பழக விரும்பவில்லை, உறவாட விரும்பவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து பாருங்க, எந்த மனுஷனையும் பிரகாசமடைய செய்கிற அருள்நாதர் இயேசு கிறிஸ்து அந்த மரத்தில், சக்கேயு உட்கார்ந்திருந்த அந்த மரத்தின் அடியிலே வந்து நின்று சக்கேயுவை பார்த்து கூப்பிட்டார். அந்த இருளில் இருக்கிற சக்கேயுவை பார்த்து கூப்பிட்ட உடனே அவன் கீழ்ப்படிந்த உடனே அவன் வெளிச்சத்திற்குள்ளே வந்தான். இன்றைக்கும் கூட ஒருவேளை நாம் இருளில் இருக்கலாம், நீங்கள் இருளில் இருக்கலாம், சமாதானமற்ற சூழ்நிலையில் இருக்கலாம். ஆண்டவரை நோக்கி வாருங்கள், அவர் நம்மை பிரகாசமடைய செய்வார். அவரை பார்க்கிற முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, எந்த மனுஷனையும் பிரகாசமடைய செய்கிறவர் நம்முடைய அருள்நாதர் இயேசு கிறிஸ்து. அப்போஸ்தலர் 9 வாசிக்கிறோம். சவுல் என்கிற மனிதன் இதோ இருளில் இருந்த மனிதன், பல அதிகாரங்களை உடைய மனிதன். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை சந்தித்தார். சவுல் பவுலாக மாறினான், பிரகாசம் அடைந்தான். அவன் கண்கள் குருடாக்கப்பட்டிருந்தது. ஆனால் இயேசு சந்தித்த, தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த சவுல் பவுலாக மாறினார் என்று நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, நம்மை நாமே ஒப்பு கொடுக்கலாமா? ஒருவேளை இருளான சூழ்நிலைகள் நம்மிடத்துல காணப்பட்டால் எந்த மனுஷனையும் பிரகாசமடைய செய்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் வருவோமா? அவர் நம்மை பிரகாசமடைய செய்கிறவர், நம் மனக்கண்களை திறக்கிறவர், நம்முடைய சிந்தையை மாற்றுகிறவர், ரட்சிப்பை கொடுக்கிறவர், சமாதானத்தை கொடுக்கிறவர், சந்தேகத்தை அகற்றுகிறவர், கிருபையை கொடுக்கிறவர். ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, எங்களுடைய இருளை எங்களிலிருந்து அகற்றி விடுங்கப்பா. உமக்கு பிடித்தமில்லாத காரியங்களை எங்களிடத்திலிருந்து அகற்றி விடுங்கப்பா. நானே உலகத்துக்கு வெளிச்சம்னு சொன்னீங்களப்பா. உம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் நாங்கள் நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஒரு பொழுதும் விட்டு நாங்கள் பிரிந்து போகாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.